உங்களுக்கு வயதான தோற்றம் வரக்கூடாது. அதாவது அது டிலே ஆகணும். ரொம்ப சீக்கிரமா அந்த ஏஜிங் ப்ராசஸ் நடக்கக்கூடாது. ஹேர் ஃபால் இருக்கக்கூடாது. மூட்டு வலி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கொலாஜன் நிறைஞ்ச உணவுகள் எடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. கொலாஜன் சப்ளிமெண்ட்டாவும் கிடைக்குதுங்க. சப்ளிமெண்ட் எடுக்கிறதா இருந்தா டாக்டரோட அட்வைஸ் படி எடுங்க. கொலாஜன பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கொலாஜனுங்கிறது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன் தாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே நம்ம உடம்புல அது வந்து உற்பத்தி ஆகும். பட் நம்மளுக்கு அந்த 30, 35 வயச தொடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த கொலாஜனோட உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். அது குறைய குறைய தான் இந்த ஏஜிங் இதெல்லாம் நம்மளுக்கு வர்றது, ஹேர் ஃபால், ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறதா இருந்தால் டாக்டரோட அட்வைஸ் படி எடுங்க. நேச்சுரலாகவே உங்களுக்கு கொலாஜன் நிறைஞ்ச உணவுகள்லாம் நமக்கு கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் எலும்பு சூப்பு, மட்டன் எலும்பு சூப் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட உடம்புல கொலாஜனை அதிகப்படுத்தும். ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம். வைட்டமின் சி நிறைஞ்ச உணவுகள் வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அதை சாப்பிட்லாம். நெல்லிக்காய் ஜூஸ், இது வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஆரஞ்சு சாப்பிட்லாம், பப்பாளி பழம் சாப்பிட்லாம். இதில் எல்லாமே வைட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து பாதாம், வால்நட், சியா சீடை தண்ணியில் ஊற வச்சு டெய்லி குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும், பூஸ்ட் பண்ணோன்னே கூட சொல்லலாம். ஸோ இளமையாக இருக்கணும், ஜாயின்ட் பெயின்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொலாஜன் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுங்க. சப்ளிமெண்ட் எடுக்கிறதா இருந்தால் டாக்டரோட அட்வைஸ் படி எடுங்க.